வணக்கம் ஜே.கே. அஸ்ட்ரோவின் இன்று மாலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி மே 9 2024. இன்றைய கிழமை வியாழன். இந்நாளிற்கான ராசி ரிஷபம். இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி, 2ஆம் பாதம். இன்றைய திதி துவிதியை. இன்றைய யோகம் அதிகண்டம். இன்றைய கரணம் கௌலவம். இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: தனுசு, மீனம். ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல், யாகசாலையில் அடுப்பிடுதல், வீட்டில் அடுப்பு போடுதல், முட்செடிகள் நடல், கத்தரிக்காய் விதை விதைக்க. 3. கிருத்திகை ஹோமம், சமையல் செய்ய, விரக்ஷங்கள் வெட்ட, சூளைக்கு தீயிட, வாகனாதிகள் விற்க. சைவாகம் கிரியைகள்: சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த, சூளைக்கு தீயிட. ரோகிணி ருது சாந்தி, பூமுடித்தல், சீமந்தம். விஷ்ணுபலி பெயர் சூட்டல், விருந்துண்ணல், உபநயனம். வித்தியாபியாசம், ஆலய ஆரம்பம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், யாகம், நவக்கிர சாந்தி, வியாபாரம். தானியங்களை இருப்பு வைக்க, கிணறு வெட்ட, வாசக்கால் நாட்ட, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ் செய்ய, கிருஷி ஆரம்பம். சமுத்திர யாத்திரை: கடன் வாங்க, கடன் தீர்க்க. இன்று மாலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை: தேதி மே 9 2024. இன்றைய கிழமை வியாழன். சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது.